ஹலோ கைஸ், காலை வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சிதறாலில் இருக்கேன். சிதறால் ஜெயின் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாகர்கோயிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர், கன்னியாகுமரிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் சம்திங்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சமணர்கள் கோயில், ஒரு குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோயில். செம்மையான பிளேஸ் சொன்னாங்க, சுற்றி பார்க்க வந்திருக்கேன். வாங்க நீங்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் கூட அஜித் இருக்கான், என் காலேஜ் பையன். பிரதீஷ் ஜான்சன், என் காலேஜ் மேட்டு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே வர்றப்போ வந்து உங்கள் பார்க்கிங்லாம் தனியாகவே இருக்கும். அப்புறம் மேலே வந்து படிக்கட்டாக ஏறும். மேலே ஏறி பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே வர்றப்ப வந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும். பார்த்துட்டு ரைட் சைடு வந்து ஒரு திண்டு மாதிரி இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் இது மாதிரி அதுக்குள்ளே கூடி நீங்கள் ஏறி வரலாம். பார்க்குறதுக்கு அந்த வர்ற வழியே செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, பார்க்க அற்புதமாக இருக்குல்ல. அப்படியே இந்த கோகுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செம்மையான இடங்க. சூப்பர் பிளேஸு, பக்காவான இடம். அவன்ட்டே பாருங்களேன், என்ட்ரன்ஸ் வழியாக வர்ற மாதிரி தெரியுதா? இதை வந்து மேலே இருந்தால் அங்கே ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ஏறி வர்ற பாதை. படிக்கட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 படி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸைட்டாக எனக்கு எவ்வளோன்னு தெரில. நிறைய படி இருந்துச்சு. ஆலமரம் வரும், வந்துடலாம் உள்ளுக்குள்ளே. நிதிஷ் இவர் வந்து என்னோடய பப்ஜி ஃப்ரெண்டு. நான் மேலே இருந்தோன்னா கோயில் இருக்குதுன்னு நினச்சேன். இது உள்ளுக்குள்ளே, இது கோயிலில் மேலே அந்த இருக்கும்ல, என்ன பிரகாரமாக மேலே, மேலே இருக்கும்ல கலசம், அந்த இடத்துக்கிட்ட அதுங்க. அது கோயில் வந்து கீழே தான் இருக்குது. இதுதான் கோயில். உள்ளுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருக்குது பார்க்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். நல்லா இருக்குல்ல. நீங்கள் வந்து மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கோயில் இருக்கும், பகவதி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த சமணர்கள் கோயில். இது 1ஆம் நூற்றாண்டுலேருந்து ஒரு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோயில் வந்து கட்டினாங்க. ஆனால் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு இது வந்து ஒரு இந்து கோயில் வந்து மாற்றப்பட்டது. பகவதி அம்மன் கோயிலை வந்து மாற்றப்பட்டது. மேலே வந்து ஒரு பகவதி அம்மன் கோயில் இருக்கும். ஆனால் வந்து யாரும் பராமரிக்கிறதில்ல. இப்போ வந்து ஃபுல்லாக பூட்டி கிடக்கு, எதுவுமே இல்லை. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு மேலே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் இங்கே ஒரு குளம் இருக்குது, பின்னாடி இருக்குது. இதுக்கு தான் இங்கே இருந்தால் தண்ணி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே அந்த பூஜை நடந்திருக்கிறதுக்கு இருக்கும். இங்கே இருந்த எல்லாருக்குமே தண்ணி தேவைக்கு தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நான் சொன்னது இது வந்து ஒரு சமணர்கள் கோயில் அப்படின்ட்டு. இது வந்து 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது வந்து ஒரு சமணர்கள் கோயிலாக தான் இருந்துருச்சு. அது வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பெரிய இன்ஸ்டியூட். இங்கே வந்து அவர்கள் கல்வி எல்லாமே சமணர்களுக்கு இந்த ஜெயின்ஸில் வந்து இங்கே தான் நடத்தியிருக்காங்க. இங்கே வந்து இந்த மகாவீரர் அவர் சிலை இருக்குது. அப்புறம் தீர்த்தங்கரர்கள் அவர்கள் ஃபுல்லாமே இந்த சிலை இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமண கோயில் அப்படின்னு சொல்லலாம். சமண எப்படி சொல்கிறது, கல்விக்கூடம் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு அற்புதமான இடம். அப்புறம் நிறைய தீர்த்தங்கரர்கள் அவர்கள்லாம் இருக்குது. நான் தீர்த்தங்கரர்கள்லாம் யாருன்னு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க வந்து பிறவி பெருங்கடை கடந்தவர்கள், அப்படி இல்லைனா ஞானம் அடைந்தவர்கள் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. நீங்கள் கழுகுமலை வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ பார்க்கணும் வந்து இந்த கார்டு கொடுங்க, கார்டில் போய் பாருங்கள். இது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு, நம்ம ஹிஸ்ட்ரியை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம், ஒரு செம பிளேஸ். சவுண்டு கேட்குதுல்ல, குழுக்குள்ள எக்கோ அடிக்குதுல்ல. கோயில் பார்த்தாச்சு. கோயில் வந்து ஆனால் பட் க்ளோஸில் தான் இருக்குது. அந்தளவுக்கு இல்லை, எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உள்ளே பூட்டி இருக்குது, உள்ளுக்குள்ளே போக முடியல. ஆனால் நீட்டாக இருக்குது. அடிக்கடி வந்து அலசி விட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல வந்து கல்வெட்டில் முடிச்சு வச்சுருக்காங்க. எனக்கு பின்னாடி தெரியுதா,
இது வந்து மலையாளத்தில் எழுதியிருக்கிறாங்க, எனக்கு படிக்க தெரில. இங்கே முன்னாடி வந்து இதை போட்டிருக்காங்க, இதுவும் மலையாளத்தில் தான் போட்டிருக்காங்க. மலையாளம், ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. தமிழில் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். வேறு இங்கே அவ்வளோதான் கைஸ், ஒரு சின்ன இடம். இங்கே மேக்ஸிமம் யார் வர்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ், அந்த ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு அதுக்கு தான் வர்றாங்க. அப்புறம் இது உரல்லாம் இருக்குது. இங்கே இருந்தவங்க எப்படி சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட இது வந்து 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது தான். ஓகே கைஸ், இது வந்து வீடியோ முடிஞ்சுச்சு. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து வெள்ளம்கோடுன்னு நினைக்கிறேன். வெள்ளம்கோடுன்ற இடத்துக்கிட்ட இருக்குது. நாகர்கோயிலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 25 to 27 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. பஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் காரில் வரனாலும் வரலாம், பைக்கில் வரனாலும் வரலாம். ரூட்டில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் எப்படி வரணும் அதுலேயும் சொல்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும். அதில் கரெக்டாக வந்து திட்டத்துக்கு உதவும். அவ்வளோதான் கைஸ், இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.